Hey friends, welcome back to my channel Random Clicks of Kavi. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கோலன் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் ரியல் இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு க்ராஸ் போட்டுக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ரங்கோலி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. எஸ், ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ், அப்புறம் ஒரு இன்டூ. ஸோ அந்த நடுவில் இருக்கிறதுல நீங்கள் 3 டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போது எந்த நம்ம வைக்கிற டாட்ஸில் தான் கோலம் எவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இதாகுது. ஸோ நான் ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி 3 டாட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்ல பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 5, 6 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப குட்டியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் 1 கூட வச்சு இது ட்ரை பண்ணலாம். ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வீடியோஸை பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த டாட் வச்சுருக்கோம்ல நடுவில், அதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கீழே எடுத்துகிட்டு போகக்கூடாது. லைக் இது க்ராஸாக ஜாயின் பண்ணணும். ஸோ ஆப்போசிட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குல்ல, அது ஒரு மாதிரி வி ஷேப்பில் வரணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்குது. ஸோ அதே ப்ராசஸ் எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இது பார்க்க தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, பட் இட்ஸ் வெரி ஈஸி. அது பார்க்குறவங்களுக்கு இது எப்படி தான் இந்த கோலத்தை போட்டிருக்காங்க, எந்த லைன்ஸ் எங்கே ஜாயின் ஆகுது, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆகுற அளவுக்கு இது இருக்கும். பட் ரியல் இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இது பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி நான் டிசைன்ஸ் எல்லாம் பிகினர்ஸ்க்காக தான் நிறையா இப்போ வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பார்த்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக போடுவேன். நான் டெய்லியும் வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெய்லியும் நம்ம சேனல் கூட என்கேஜ்டாக இருங்க. ஸோ லைக் இப்போ அந்த நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரா பண்ண பார்த்தீங்களா, அந்த க்ராஸ், அந்த ப்ளஸ் அந்த மாதிரி. ஸோ அது மட்டும் தனியாக தெரியும். அந்த லைன் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கோலம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டயத்துலலாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். அண்ட் இது ரொம்ப ரொம்ப பெரிய கோலம் மாதிரியும் இருக்கும். பட் ரியலி இட்ஸ் வெரி வெரி ஈஸி. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே நினைப்பீங்க இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். ஸோ லைக் நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இது இப்படி பண்ணிட்டீங்களா, ஸோ நெக்ஸ்ட் அந்த சைடில் இந்த சைடில் இருக்கிறது ஜாயின் பண்ணுங்க. லைக் மீன்ஸ் அந்த சைடில் ஃபஸ்ட்டாக இருக்கிற திங் எடுத்து இந்த சைடில் லாஸ்ட்டாக இருக்கிறத ஜாயின் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? லைக் லீஃப் மாதிரி வரணும் எல்லாமே. ஸோ இதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள். பிகாஸ் அதுலேயும் நல்ல ஈஸியாக சிம்பிளான கோலம்ஸும் இருக்குது. கலர் பண்ண கோலம் இருக்குது, அப்புறம் சிம்பிளான கோலம் இருக்குது, எவ்ரிடே கோலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நீட் இருந்துச்சுன்னா, வேறு ஏதாச்சும் டிசைன் டைப் உங்களுக்கு வேணும்
அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கேட்குற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதே ப்ராசஸ் எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணிட்டிங்கன்னா ஓவராலாக இப்படி தான் இருக்கும். ஓவரால் இப்படி தான் அந்த லுக் இருக்கும். நீங்கள் இதை இப்படியே விட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கிவ் கலர்ஸ் அண்ட் ஆல். கலர்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக நல்லா இருக்காது. பிகாஸ் இட்ஸ் வெரி லைன் வந்து அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கனால கலர் கொடுத்தா அது வந்து ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். அது வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேலே வந்துட்டு இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் போடுறது பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்குங்களா, அந்த எட்ஜில் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறனால நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கோலம் வந்து ரொம்ப ரவுண்டாக இருக்கிறனால நீங்கள் வந்துட்டு ரொம்ப சுற்றிட்டே இருக்கணும். இந்த சைடு அந்த சைடு அந்த சைடு இந்த சைடுன்ட்டு. பட் கோலம்னா அப்படி தானே, மோஸ்ட்லி எல்லா கோலமும் அப்படி தான். ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு நீங்கள் கலர் கொடுக்காதீங்க. அண்ட் 2 சைடையும் ஒரு பார்டர்ஸ் பார்த்துடலாம். சிம்பிளான பார்டர்ஸ் தான். ஸோ நீ வந்து நான் ஜூமில் வச்சு எடுக்கிறனால அந்த டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டேஷ் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக நான் டாட் தான் வச்சுருக்கேன். அது ரொம்ப ஜூமாக நான் எந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்கனால அது வந்து அந்த மாதிரி தெரியுது. ஸோ ஜஸ்ட் அவாய்ட் இட். ஸோ இது வந்துட்டு 5 அண்ட் 1 இன்ட்டு 1 புள்ளி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் லைக் இந்த மாதிரி கிராஸாக லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் நம்ம வீடியோவில் இந்த சிம்பிள் டிசைன் இருக்குதா. ஸோ அது வந்து நான் இங்கே பார்டர் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அதெல்லாமே வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேங்களா. 2 சைடும் நீங்கள் அதுவே போட்டுக்கோங்க. ஓவரால் லுக் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஓவராலாக நான் வீடியோ காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அனதர் சைடு, ஸோ ரைட் சைடில் வந்துட்டு அதே சேம் பார்டர் வந்து நான் இங்கே ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ 5 டாட்ஸ் அண்ட் அதுக்கு மேலே 3 டாட்ஸ், அதுக்கு மேலே ஒரு டாட் சேம் கீழேயும். அதுக்கப்புறம் க்ராஸில் அந்த சென்டரில் இருக்க க்ராஸாக லைன் ஆட் பண்ணி ஆல் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, இது வந்து நான் லெக் மாதிரி ஒன்று வரைவேன். பிகாஸ் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, நம்ம கோலம் வந்து லெக் மாதிரி வரைஞ்சா சாமி வீட்டுக்கு வர மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் எப்போவுமே இது ட்ரா பண்ணிவிடுவேன். ஸோ ஃபைனலாக ஓவராலாக கோலம் இப்படி தான் இருக்குது.